கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். டிசம்பர் மாதத்திலே அதிகால வேளையிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தூங்கும் முன்பாக எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் இரவு நேரத்தில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். ஏசாயா 58 அதிகாரத்திலே 10-11 ஆகிய வசனங்களிலே, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டிசம்பர் மாசத்திலே இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இந்த வருஷம் முடிஞ்சிடும். இப்படிப்பட்ட சூழலிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிறோம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. சில குடும்பத்திலே பல நேரம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தனக்கு மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்க அப்படி எழுதப்படலை. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. பழைய ஆட்கள் அப்படிம்பாங்க, கிராமத்துல ஜனங்கள் இருக்கிறாங்க, பழைய ஆட்கள். அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் யாராவது வயசான பாட்டியோ தாத்தாவோ இல்லை சொந்தக்காரங்களோ இல்லை பக்கத்து வீடோ அவங்கள்ட்டெல்லாம் பேசுவாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சில இதில் வீட்டிலேருந்து ஏதோ கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்படிலாம் நடக்கும். இந்த கடைசி காலம் சில இடத்துல வேணா அப்படி இருக்கும். இப்போ தனக்காக வாழ்கிற இந்த கடைசி காலமாக இருக்குது. அவங்க சொத்து சேர்க்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். இது மட்டும்தான் இந்த கடைசி காலத்தில் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் சம்பளம் கம்மி, செலவு அதிகம், குடும்பத்தில் பெட்ரோலு, வீட்டு வாடகை, சில குடும்பத்தில் லோன் இருக்கும், பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் படிச்சுட்ருக்கோம். இப்படி பணம் நிறைய தேவை போயிட்டுருக்கோம். நிறைய குடும்பத்தில் நிறைய காரியங்கள் சொல்லலாம். வீட்டில் வருமானம் பத்தாதனால அவங்களுக்கே நிறைய தேவைப்படும். இது போல் ட்ரெஸ் எடுக்கணும், எங்கேயோ வெளியூர் போகணும், ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னா நிறைய செலவு வந்துடும். ஒரு மனுஷனோட மைண்டுக்குள்ளே சிந்தனைக்குள்ளே இதெல்லாம் அதிகமாக ஓடிட்டுருக்கும். ஆனால் ஒரு சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் வேலைக்கு போகும்போதோ இல்லை எங்கேயாவது தர்மம் கொடுத்துட்டு போவாங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு அப்படி போகும்போது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. ரோட்டில் யாராவது உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி வாங்கி கொடுத்துட்டு போவாங்க, ட்ரெஸ் கொடுத்துட்டு போவாங்க. அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க செய்கிறது வெளியே தெரியாது, ஆனால் நன்மை செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல வருமானம் வருது, அதில் கொஞ்சோண்டு ஏழைக்கு இல்லை பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. அப்போ ஆத்மாவை யாருக்கு சாய்க்கணும் அப்படின்னா, அதுல ஆன்சர் வந்துட்டு, ரொம்ப பசியா இருக்கு எனக்கு அப்படிம்பாங்க. நான் அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துருக்கேன். ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் முன்னாடி ஒரு 2 வீலரில் வண்டியில் போயிட்டு இருந்தேன். ஒரு அம்மா நிப்பாட்டி, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு கேட்டுச்சு. கையில் ரூபாய் கொடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த சைடில் உள்ள அந்த ரைட் சைடில் உள்ள கடை, அந்த வியாபாரி சொன்னார்,
இந்த அம்மாவுக்கு கொடுக்காதீங்க, இது பொய் பேசுது, எல்லார்ட்டையும் இப்படி தான் மொத்தமாக பணம் வாங்கிட்டு போகுது. அந்த அம்மா என்கிட்ட பணம் வாங்கிட்டு நடந்து போயிட்டு, அடுத்த நாள் பார்க்கும்போது மறுபடியும் அது அங்கே தான் நிற்குது. இது எல்லார்ட்டையும் இப்படி கேட்டு கேட்டு நிறைய பணம் பிரிச்சிட்ருக்கு. அந்த கடைக்காரர் சொன்னார், இந்த அம்மா ஏமாத்துன்னு அப்படின்னாரு. இன்னைக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரிய மாட்டேங்குது. முதல்ல நம்ம வாழ்கிற காலம் அப்படிப்பட்ட காலம். இந்த காலத்திலையும் பசி உள்ளவனிடத்தில் தேடி பார்க்கணும். ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நல்ல இடமா அப்படிம்பாங்க. டாக்குமெண்ட்லாம் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, நம்ம ஆத்மா ஒரு பக்கம் சாய்க்கணும் அப்படின்னா அவங்க உண்மையிலே பசியா இருக்கிறாங்களா, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய தேவன் கொஞ்சம் கிருபை தந்திருக்காரு, அதுக்காக ஸ்தோத்திரம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, பசியா இருக்கிறவங்களுக்கு உன் ஆத்மாவை சாய்த்து நம்ம இருதயம் அந்த பக்கம் சாய்ந்தால் நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். இந்த டிசம்பர் மாசத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. 2019 டிசம்பர் மாசத்துல கரெக்டாக 25ஆம் தேதி வீட்டில் காய்ச்சல் சளி எல்லாம் இருந்துச்சு. எனக்கு ஒரு குடும்பத்தில் பக்கத்தில் கூப்பிட்டாங்க. போனேன். ரவி வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிரு அப்படின்னாங்க. சரியா அப்படின்ட்டு போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த தெருவில் எத்தனை பேர் புறஜாதிகள் கர்த்தரை அறியாதவங்க இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கு இஷ்டம் போல சாப்பாடு கொடுக்காரு. பெரிய ஒரு 1000 பேருக்கு பிரியாணி செஞ்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிட்ற மாதிரி பெருசு பெருசா அப்படியே பேக் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு அந்த ஐயா ரொம்ப தெரியும், அதனால நான் போனேன். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த ஐயா ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் நேரத்தில் இப்படி தான் சாப்பாடு கொடுப்பாங்க சொல்லி அவங்கள பார்த்து நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அதில் அந்த பிரியாணி வாங்கிட்டு போகிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு பாயாசம் எல்லாமே இயேசுவை அறியாதவர்கள். அதில் அதான் முக்கியமான பாயிண்ட். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மத்தியானம் சாப்பாடு யாருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா கர்த்தரை அறியாதவர்களுக்கு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் அந்த அண்ணனை பார்த்தேன். கொஞ்சம் வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. சரியா வரேன்ட்டு போனேன். வரும்போது கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு போயிரு, கொஞ்சம் வாயேன் அப்படின்னாங்க. சரியா அப்படின்னேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து. இந்த டிசம்பர் மாதம் வருது, 25ஆம் தேதி வருது. கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மற்ற புறஜாதிகள், இன்னும் தேவனுடைய அன்பை யாரெல்லாம் ருசி பார்க்காம இருக்கார்களோ அவர்களுக்கு ஒருவேளை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்கள் இருக்கிற பகுதியிலே ஒரு 5000 10,000 ஆகும். ஆனாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்த முடிந்தால் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி செய்யுங்க. ஏன்னா நான் ஒரு குடும்பத்தில் அப்படி பார்த்தேன், எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பல வருஷமாக அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நான் அந்த ஒரு வருஷம் தான் பார்த்தேன். அது இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்கு. 2019 சொல்லிட்டு இருக்கேன். கூலிக்கு வந்த புதுசில் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எங்கேயாவது சர்ச்சில் கூப்பிட்டா போய் பிரசங்கம் பண்ணிட்டு வருவேன். மற்றபடி பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருப்பேன். நேரம் கிடைக்கும் போது ஜோம் பண்ணிட்டு இருப்பேன், வேதத்தை தியானிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஆன்லைன் ஊழியம்னு ஸ்டார்ட் ஆகலை. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, பசி உள்ளவனிடத்தில்
டிசம்பர் மாதம் 25ஆந்தேதி எனக்கு ஃபோன் பண்ணி 24ஆந்தேதி சொல்லிட்டாரு, நாளைக்கு வந்துரு, எங்கள் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னாரு. என்னய்யா அப்படின்னேன். நீ நாளைக்கு மத்தியானம் வாயேன் அப்படின்னாரு. ஒரு குடும்பம் கிறிஸ்துனுடைய பிறப்பை எப்படி அறிவிக்கும் அப்படின்னா, சகல செழிப்போட எல்லாம் செஞ்சு சாப்பாடு செஞ்சு அங்கே பக்கத்தில் இருக்க ஏழை எளிய ஜனங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து கவனிக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கும் சில இடத்துல இப்படி ஆள் இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கேக் வாங்கி அளவு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சில வீட்டில் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. இந்த கடைசி காலம் நம்ம வீட்டில் நிறைய தேவைகள் உண்டு. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாத எத்தனையோ காரியங்கள் உண்டு. நிம்மதி இல்லாத எத்தனையோ காரியங்கள் உண்டு. வேதனையான எத்தனையோ காரியங்கள் உண்டு. சில குடும்பத்திலலாம் சமாதானமே இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, என்னோட வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நான் விலகி வாழ்ந்துட்டேன். நான் ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். எனக்கு சமாதானம் இல்லை. எனக்கு சமாதானம் வேணியா, நன்மை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்துடுவார். உங்களுக்கு இருக்கிறத விற்று தரித்திரருக்கு கொடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. ஏழை எளிய ஜனங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால அந்த பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, இது ஒரு ப்ராசஸ். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி செய்யலாம். அது சில ஆயிரங்கள் ஆகும். 2014 நான் வியாபாரத்தில் இருக்கும்போது பல லட்சங்கள் கடன். நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து கரெக்டாக ஒரு 4 மாவடி, ஒரு 47 கிலோமீட்டர். அப்போ டிசம்பர் அன்னைக்கு நான் போயிருந்தேன். கையில் காசே இல்லை, எல்லாம் நஷ்டம். அங்கே போய் மெசேஜ் கேட்கணும் அப்படின்ட்டு போனேன். கேட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுட்டு வந்தேன். கண்ணீரோடு சாப்பிட்டு வந்தேன். 2014 உள்ள காரியங்கள் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி இந்த டிசம்பர் மாதம் 25ஆந்தேதி நிறைய சர்ச்சில் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் போகிற இடத்துல உங்கள் இருதயம், உங்கள் ஆத்துமா, பசி உள்ளவங்களுக்கு உங்கள் ஆத்துமா சாயுதா? அதான் கேள்வி. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமா சாயுதா? ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் ஊழியத்து வந்ததுக்கப்புறம் பல பாடுகள், கண்ணீர், கஷ்டம், நிந்தைகள், அவமானங்கள், பல சூழ்நிலை ஊழியத்து வந்திருக்கேன். ஊழியத்து வந்ததுக்கப்புறம் தெரியுது, கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் ஆசீர்வாதம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஐயா, துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகும்போது துன்மார்க்கனா மாறிதான். சர்ச்சைக்கு போகிற பிள்ளைகள் தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் செல்ஃபோனில் பல மணி நேரம் அடிமையாக இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் நேரத்தை ஃபுல்லாக பிசாசு சாப்பிட்ருது. 5 மணி நேரம் 4 மணி நேரம் செல்ஃபோன் பார்த்தா கண்ணு கெட்டு போயிடுது, இருதயம் கெட்டு போயிடுது, சிந்தனை கெட்டு போயிடுது, கை கால் அப்படியே ஸ்டக் ஆயிடுது, மூளை சுருங்கிடுது, வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் போயிடுது, தேவனை விட்டு வழி விலகிடுதாங்க. ஒரு 4 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசித்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா, நல்ல பாட்டு பிடிச்சு ஜெபம் பண்ணா, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? செல்ஃபோனில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது பசியாக இருக்கிறாங்களா? அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுங்க. இதே அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 2014, 2019 அதை இப்போ சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டப்படும் போது எனக்கு யாரெல்லாம் சாப்பாடு போட்டாங்களோ அதை நான் மறக்கலை. நன்றி அறியதல் உள்ளவர்களமாக இருங்கள். இதுதான் இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில்
நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாட முடியாமல் எத்தனையோ ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்த இன்னைக்கு நம்ம உயிரோட தான் இருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு இதனுடைய வார்த்தையை கொண்டு செல்கிறோம், எந்த அளவுக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நான் ஒரு சர்ச்சுக்கு போவேன். அந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டப்படும் போது இங்கே வந்து நான் சாப்பிட்ருக்கேன் பாஸ்டர் அப்படின்ட்டுருக்கேன். வியாபாரத்தில் இருக்கும்போது, மாந்திரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, சாபத்தில் இருக்கும்போது, கையில் பணமே இருக்காது. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, எத்தனையோ இடத்துல பசி உள்ளவர்கள் இருப்பாங்க. வீட்டில் நிம்மதி இருக்காது. யாராவது எங்களை கவனிக்க மாட்டாங்களா அப்படின்னு இருப்பாங்க. நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். நிறைய வீட்டில் வயசான பாட்டி, சில வீட்டில் மாமியார் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுறாங்க. அவங்களாம் நல்லா வாழ்ந்துருப்பாங்க. 60 வயசு 70 வயசு வரையும் நல்ல குடும்பமாக வாழ்ந்துருப்பாங்க. அந்த கடைசி காலத்தில் பிள்ளைகளுக்கு கவனிக்காமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. ஒருவேளை டிசம்பர் மாதம் 25 நீங்கள் இருக்கிற பகுதியில் ஒரு முதியோர் இல்லம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல போய் சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க. அதனால் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நான் ஏதாவது செஞ்சுருக்கணும். இப்போ நாங்களே திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். ஒரு சர்ச்சுக்காக ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கோம். அந்த இடத்த வாங்கியாச்சு அப்படின்னா வரக்கூடிய ஜனங்களுக்கு சாப்பாடு போடணும். வேற ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. வரக்கூடிய ஜனங்களுக்கு சாப்பாடு போடணும். இதுதான் மனசில் இருக்குது. ஏன்னா நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது சில சர்ச்சில் போய் சாப்பிட்ருக்கோம். இந்த கடைசி காலமும் எத்தனையோ வீட்டில் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், எத்தனையோ குடும்பத்தில் சர்ச்சில் போய் இருக்கிற தாய்மார்கள் உண்டு, குடும்பங்கள் உண்டு. இந்த கடைசி காலம் கர்த்தருடைய பிள்ளைகள் அழைத்து போகும்போது சிறுமைப்பட்டவர்களை கண்ணோக்கி பாருங்க. பசி உள்ள ஆத்துமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆத்துமா அந்த பக்கம் சாயணுமா? பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமா சாய்த்து, அதில் ஏன் உன் ஆத்துமா சாய்த்து அப்படின்னு எழுதியிருக்கு? ஐயா, பசியா இருக்கிறவனுக்கு யாராவது சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் எங்கேயாவது இருந்தால் உன் ஆத்துமா சாய்த்து. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். நம்ம வழக்கமாக எல்லாரும் என் வீடு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம இதை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்போம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து முடிந்தால் அப்படி செஞ்சு பாருங்க, ஆசீர்வாதம். சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால். ஏழை எளிய ஜனங்கள் சிறுமைப்பட்ட நிலைமை, ஏழை எளிய ஜனமாக இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையாக இருப்பாங்க, அனாதையாக இருப்பாங்க, வீட்டில் யாருமே இல்லாமல் இருப்பாங்க, வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் நிம்மதியே இருக்காது. சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில தான் இருப்பாங்க, வெளியே தெரியாது. சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால், திருப்தி ஆக்கினால். அப்ப சிறுமைப்பட்ட ஆத்துமாவை எப்படி திருப்தியாக்க முடியும்? இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆத்துமாவை திருப்தியாக்கினால், சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால். ஒருவேளை நீங்க சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னா, உங்க வீட்டில் யாராவது பக்கத்தில் யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்களா, அவங்கள சர்ச்சுக்கு அழைத்து கொண்டு போங்க. 2014 நான் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன்.
நான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது திருநெல்வேலி பகுதியில் எபினேசர் பால்னு சொல்லி திருச்சியிலேருந்து ஒரு ஊழியக்காரங்க வராங்க. அவங்க வந்து உன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் சொல்லிருவாங்க. நீ கொஞ்சம் போய் ஜெபம் பண்ணு. பாளையங்கோட்டை பகுதியில் வராங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நானும் மனைவியும் குடும்பமாக போனோம். போய் நின்ன உடனே சொல்லிட்டாங்க, என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன சாபத்தில் கட்டப்பட்டிருக்கேன், அந்த கட்டை உடைச்சி ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தேவனை தேட ஆரம்பித்தேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். எத்தனையோ கர்த்தருடைய ஊழியக்காரங்க எனக்கு ஊழியத்தினுடைய காரியங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ஊழிய அபிஷேகம் அவங்க பார்த்து முடிச்சுட்டாங்க. இதே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஊழியத்தில் வரும்போது பல விதமான உபத்திரத்திலே, கண்ணீர் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே, கடன் மத்தியிலே, நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, சொந்த பந்தம் இருந்து எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒரு அனாதை போல மிஷினரியாக போகணும்னு சொல்லி ஒரு 40 நாள் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் இந்த பக்கம் திருநெல்வேலியிலே திசையின் விலை அந்த பகுதியிலே கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அங்கேருந்து மறுபடியும் வேதத்தை தியானிக்க, சர்ச்சில் வேலை பார்க்க, பைபிள் காலேஜ் படிக்க 5 வருஷம் அங்கே இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். இருதயம் தேவனோடு இருந்தால் ஆசீர்வாதம், இருதயம் உலகத்தோடு இருந்தால் சமாதானம் இல்லை. நான் ரெண்டையுமே வித்தியாசத்தை பார்த்துட்டேன். ஏன்னா நானும் இந்த பூமியில் தானே இருக்கிறேன். என் இருதயம் தேவனோடு இருந்தால் சமாதானம், என் இருதயம் உலகத்தோடு இருந்தால் சமாதானம் இருக்காது. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. சிறுமைப்பட்ட அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல் நம்ம சிந்தை இருக்கிறதா? சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், முதல்ல சொல்றாரு பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து. அப்போ பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? ரெண்டாவது, சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கணுமா? சிறுமைப்பட்ட ஆத்மாவை எப்படிப்பா திருப்தியாக்க முடியும்? சிறுமைப்பட்ட ஆத்மா எப்படி திருப்தியாக்க முடியும்? அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்பாங்க, வீட்டு வாடகை கொடுக்கணும்பாங்க, புருஷன் சரியில்லைம்பாங்க, பிள்ளை சரியில்லைம்பாங்க, நாங்கள் விக்கிரத்தில் இருக்கோம் அப்படிம்பாங்க, எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்படிம்பாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த ஆத்மாவுக்காக உத்தரவாக எடுத்து ஜெபம் பண்ணணும். அந்த ஆத்மா திருப்தி ஆகணும் அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைலாம் மாறணும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது சர்ச்சில் ஒரு 50 பேர் தாய்மாரெலாம் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் அம்மா உயிரோட இருந்தாங்க. பெண்கள் மீட்டிங் நடக்கும். சர்ச்சுக்குள்ளே எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு சில தாய்மார்களை பார்த்தேன். அந்த தாய்மார்கள் என்னை பார்த்து, ரவி நல்லா இருக்கியா? உங்கள் அம்மா கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லோரும் பெண்கள் மீட்டிங் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. இன்னும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற காலமே கடைசி காலம். ஒரு பாவி மனம் திரும்பணுமா? இன்னைக்கு கெட்டு போகிற வாசல் விரிவாக இருக்கு. எந்த பக்கம்னாலும் கெட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இருக்கும். திரும்பி பார்த்தா அக்கிரமம் தான் அதிகமாக இருக்குது. திரும்பி பார்த்தா கேடான காரியம் தான் அதிகமாக இருக்குது. திரும்பி பார்த்தா பல கிலோமீட்டர் போயிடுவான். நான் 2019, 2020 ஒரு இடத்துல கன்வென்ஷன் மீட்டிங் நடந்துச்சு. போயிட்டு வந்துட்டு இருந்தேன். போயிட்டு வரும்போது ஒரு ரோடு மாறிட்டு, நைட்டு 11 மணிக்கு ஒரு ரோடு மாறிட்டு, அந்த ரோடு மாறி டக்குன்னு போனால் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு, அந்த இடம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு அந்த ரோடு ஸ்டார்டிங்லேயே என் வீட்டம்மா சொன்னேன், ரோடு மாறுது அப்படின்னா. இல்லை, ரோடு நல்லா இருக்குது, ஃபைபாஸாக இருக்கும் அப்படின்னு. லாஸ்ட்டு பார்த்தா வேறு ஊருக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டு, உடனே மறுபடியும் வண்டி திருப்பி கொண்டு வந்தேன். பார்த்தா 5 கிலோமீட்டர் போயிட்டு, ஏன்னா ஃபைபாஸ் அது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தள்ளி வேற பக்கம் போயிட்டு அப்படின்னா அது பல கிலோமீட்டர் போயிடுது. அப்போ சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்படின்னா
சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கிற சில ஆத்துமா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கும். அவங்கள கர்த்தர் பக்கம் திருப்புறது வசனத்தினால, ஜெபத்தினால, அவங்களுடைய தேவைகள், சில இடத்துல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். பசியா இருப்பாங்க, பட்டினியா இருப்பாங்க, குடும்பத்துல பிரச்சனையோடு இருப்பாங்க. அதனால இந்த சப்ஜெக்ட்ல ஒரு பெரிய சப்ஜெக்ட். சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால், ஒரு ஆத்துமாவை திருப்தி ஆக்குறது சாமானியமா பண்ண முடியாது. டக்குன்னு பண்ணி திருப்திலாம் ஆக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. நம்ம ஒரு வசனத்தை லைட்டா வாசித்தா அவ்வளவுதான் நமக்கு புரியும். அந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் வாசிக்க ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால், சொந்தக்காரங்க யாராவது முடியல அப்படின்னா இன்னைக்கு அவங்களை கவனிக்க முடியல. ஏன்னா இப்ப அவங்கவுங்க வீட்டிலேயே அவ்வளவு தேவைகள் இருக்கு. ஆனா சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால், சிறுமைப்பட்ட நிலைமையிலே சில இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம். அதனால கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நல்ல நிதானமா நிப்பாட்டி ஒவ்வொரு வசனத்தை நல்லா தியானிங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீரோடு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு கண்ணீரோடு பைபிள் எடுத்து வாசித்தேன். அந்த வசனம் என் இருதயத்தில் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டது. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு குடும்பத்தில் பைபிள் வாங்குறதுக்கு பாதி பணம் கொடுத்தாங்க. முழு பணம் இல்லை, பாதி பணம். மிச்ச பணத்தை சேர்க்கறதுக்கு 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு ஒரு பைபிள் ஆசையாக போய் வாங்கினேன். அந்த பைபிளை கஷ்டப்பட்டு எழுத்துக்கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த ரவிராஜ் தான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கேன். பசி உள்ளவனிடத்தில் ஒரு பைபிள் வாங்க காசு இல்லாமல் இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி ஒரு பைபிள் வாங்கின இவ்வளோ ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா, அப்போ நான் மிச்ச ரூபா தரேன் அப்படின்னாங்க. அந்த ரூபாயை கொண்டுட்டு ஆசையாக போய் பைபிள் வாங்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பசி உள்ளவனிடத்தில். கிராமத்தில் எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க. இந்த டிசம்பர் மாதம் ட்ரெஸ் வாங்கிட்டாங்களா, அவங்க வீட்டில் உள்ள குட்டி பிள்ளைகள் ட்ரெஸ் வாங்கிட்டா, இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். மிஷினரிமா இருக்காங்க, பரிசுத்தவான்கள் இருக்காங்க, ஏழை எளிய ஜனங்கள் இருக்காங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, கர்த்தரை அறியாதவங்க இருக்காங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடும் போது ஏழை எளிய ஜனங்களை கொஞ்சம் கண்ணோக்கி பார்த்தால் நலமா இருக்கும். சிலவங்க நான் ட்ரெஸ்ஸு போட்டால் போதும், என் வீடு பெயிண்ட் அடித்தா போதும், என் வீட்டில் லைட்டு போட்டால் போதும், நான் நல்லா இருக்கேன், அதை நான் மற்ற ஜனங்களை வெளிப்படுத்துகிறேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் யோசித்தால், பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். சிறுமைப்பட்டவங்களுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தா நலமா இருக்கும். ஏன்னா அதுதான் முக்கியம். இப்போ எது முக்கியம் அப்படின்னா அதுதான் முக்கியம். அப்போ இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து, எப்பொழுது? அப்பொழுது சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கி, பசி உள்ளிடத்தில் ஆத்மாவை சாய்க்கும் போது என்னோட வாழ்க்கையில இருளான காரியம் என்ன காரியம் இருக்கோ அது எல்லாம் வெளிச்சமா மாறிடும். ஒருவேளை நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னா தேவன் பார்ப்பாரு. இவன் இருதயத்தில் ஒரு இறக்க குணம் வந்துட்டு, இவன் இருதயம் மாறிட்டு, என்னோட வாழ்க்கை மாறிட்டு, அப்படி மாறிட்டுன்னு சொல்லி தேவன் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன இருளான காரியம் இருக்கோ, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் மாறி வெளிச்சம் உதித்தது. அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து, எப்பொழுது? சிறுமைப்பட்ட ஜனங்களை, ஏழை எளிய ஜனங்களை, பசியுள்ள ஜனங்களை. இதுதான் நமக்கு வேலை. நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா,
நம்ம வீட்டிலேயே எல்லாத்தையும் சேர்த்து 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 வைக்கிறதுக்கு கிடையாது. இந்த கொரோனாக்கு அப்புறம் உயிரோட இருக்கிறோம். மற்ற ஜனங்களை கண்ணோக்கி பார்க்க. ஒருவேளை கிறிஸ்துவோட பிறப்பை யாரெல்லாம் ஆலயத்தில் போய் கொண்டாடுறீங்களோ, வெளியில் வரும்போது தர்மம் எடுக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் கொஞ்சம் சில்லறையை மாற்றி வச்சு கொடுங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். அது என்ன உன் அந்தகாரம்? என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருள் இருக்கோ அந்த இருள்லாம் வெளியில போய் மத்தியாலத்தில் 12 மணிக்கு எப்படி வெளிச்சம் இருக்குமோ அதே போல என் வாழ்க்கை மாறிவிடும். இதுதான் சத்தியம். இப்போ 2014 நான் மாந்திரியத்தில் கட்டப்படும் போது எபினேசர் பாலையா எனக்கு ஜோம் பண்ணாங்க. 2014 2015 அந்த நேரத்தில் அப்பா துறையா இருந்தாங்க, மோன்ஸ்லஸ் ஐயா, அங்கெல்லாம் ஜோம் பண்ணியிருக்கேன். மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருக்கும்போது, ஏன்னா நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் இருந்தோம், அங்கே தான் இருக்கிறோம். எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவனை தேட 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 வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைச்சது. வசனத்தை வாசித்து மனம் திரும்ப வாழ்க்கை வெளிச்சமாக மாறினது. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணுமா, முதல்ல தயவு செய்து கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக செல்ஃபோன் எல்லாருடைய கையிலையும் இருந்து இதயத்தில் உள்ள வசனத்தெல்லாம் திருடிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சது தான், யார் யார் கையில் செல்ஃபோன் இல்லாமல் பழைய மாதிரி இருக்கிறவங்களோ அவங்களாம் நிம்மதியாக இருக்கிறாங்க. சின்னோண்டு செல்ஃபோன் வச்சுருப்பாங்க, ஆனால் பெரிய செல்ஃபோன் வச்சுட்டு என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக மாறிடுது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவைக்குரிய வாழ்க்கையில் வளர தேவனர்கள் எப்போ மினிஸ்ட்டு கேளுங்க. அன்னன்னைக்கு ஆவியானவர் என்னென்ன வசனம் தராரோ அந்த வசனத்தை சற்று நேரம் தியானித்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தணும் அப்படின்னா பைபிளில் நிறைய ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாக்குள்ளே நம்ம வரும்போது கர்த்தர் நித்தமும் நம்மளை நடத்துவார். மகா வறட்சியான காலம், இந்த கடைசி காலம்லாம் இனிமேல் அப்படி தான் இருக்கும். மகா வறட்சியான காலமாக தான் இருக்கும். வீட்டில் வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா சம்பளம் வந்தால் கூட பத்த மாட்டுது. எனக்கு கொரோனா நேரத்தில் அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் ஃபோன் பண்ணுவாங்க, நிறைய குடும்பம் ஃபோன் பண்ணுவாங்க. அதில் சில குடும்பங்கள் இருக்குது, 2 பேருமே கவர்மெண்ட்டு வேலை பார்க்குறாங்க, 2 பேருக்குமே சம்பளம் நிறைய, 2 பேருமே டீச்சர். வீடு பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, ஆனால் கட்டி முடிக்க முடியல. கோடிக்கணக்கில் கடன் வருது. ஆனால் பில்டிங் ஆரம்பிக்கும்போது கடன் இல்லையா, வீடு கட்டி முடிக்கக்குள்ள கடன் வந்துட்டு நிம்மதி இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை பேச தேவன் கிருபை செய்தார். நம்ம இருதயம் கர்த்தர் பக்கம் இருக்கா? மகா வறட்சியான காலங்கள் ஏன் வருது? 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான்ப்பா, ஆனாலும் கோடி கடன், மாதம் இஎம்ஐக்குள்ளே பணம் போக ஆரம்பிச்சிட்டு லட்சம் வருது, அப்படியே போயிருது, நிற்க மாட்டேங்குது. அப்போ என்ன நடக்கு செக் பண்ணி பார்க்கணும். பிசாசு நிறைய வீட்டில் அடிமைத்தனத்தில் வச்சுருக்கான். எங்கெல்லாம் கடன் இருக்கோ அங்கெல்லாம் நிம்மதி இல்லை. என் வாழ்க்கையில் கடன் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி, அது என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கெடுத்துட்டு, சமாதானத்தை கெடுத்துட்டு, ஆசீர்வாதம் ஃபுல்லாக வேற பக்கம் போயிட்டுருக்கு. அந்த வேற பக்கம் போகும்போது நிம்மதி இருக்காது. மகா வறட்சியான காலங்களில் கர்த்தர் நித்தமும் போஷித்து. ஒருவேளை மகா வறட்சியான காலமாக இருக்கா, உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அதெல்லாம் செழிப்பு. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செஞ்சால் வீடு ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்கும். அதை நம்ம எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா, வீட்டில் காலையிலையும் நைட்டும் வெளியில் செடி வச்சுருப்பாங்க, இல்லை சின்னோண்டு ஒரு மரம் வச்சுருப்பாங்க.
இல்லை சின்னோண்டு ஒரு கன்று வச்சுருப்பாங்க. டெய்லி காலையிலையும் சாயங்காலம் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த வீட்டில் மரமோ செடியோ எதுவுமே வாடாது. ஏன் அப்படின்னா மகா வறட்சியான காலமாக இருக்கலாம், ஆனால் தண்ணீர் பாய்க்கிறவங்க தான் தேவை. அப்போ டெய்லி காலையிலையும் நைட்டும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தால், அது எவ்வளோ பெரிய கொடூரமான மகா வறட்சியான காலமாக இருந்தாலும் நம்ம இருதயம் தேவனோடு இருந்தால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால், தேவனோட வார்த்தையில் நம்ம கீழ்ப்படிந்து இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி கர்த்தர் ஒரு குடும்பத்தை நடத்தும் போது, நித்தமும் நடத்தும் போது, அது மகா வறட்சியான காலமாக இருந்தாலும் சரி. நான் 2016 முழு நேரம் ஒழித்து வந்தேன். இன்னைக்கு வரையும் ஆச்சு. கர்த்தர் நித்தமும் நடத்துறாரு, நித்தமும் நடத்துறாரு. எப்படி? மகா வறட்சியான காலம் வந்தா கூட நித்தமும் நடத்துறாரு. எப்படி? கையில் பைபிள் எடுத்து வாசித்து கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கையாக இருந்துச்சுப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன். ஏன்னா விக்கிரத்துக்கு 13 லட்சம் மாந்திரியத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி பணம் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு யோசித்து பார்த்தா ஒரு சர்ச்சையை கட்டிருக்கலாம். அவ்வளோ பணம் வெளியே போயிட்டு 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்துட்டேன். சொந்த வீடு 2 மாடி வீடெல்லாம் விற்றுட்டேன். இன்னைக்கு அது இருந்தால் நான் சர்ச்சை கட்டி செட்டில் ஆகிருக்கலாம். அறிவில்லாமல் போயிட்டேன். ஆனால் என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசித்தனோ அன்னையிலிருந்து கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்திட்டு இருக்காரு. எப்படி? இந்த வசனத்துக்கு நான் எங்கெல்லாம் வழி விலகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக நிப்பாட்டி செக் பண்ணி வாசிக்க ஆரம்பித்தேன். நீங்களும் தயவு செய்து வீட்டில் பைபிள் அப்படி வாசிங்க. ஒரு சின்ன ஜெபம் முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். ஏழை எளிய ஜனங்கள், சிறுமைப்பட்ட ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க பக்கம் எங்கள் ஆத்மா சாயணும். அதுக்காக தான்ப்பா இவ்வளோ தூரம் ஆழமாக பேசியிருக்கிறீங்க. எத்தனையோ ஜனங்கள் அனாதையா, திக்கற்ற பிள்ளையா, ட்ரெஸ் இல்லாமல், அம்மா அப்பா இல்லாமல், ஹாஸ்டலில், ஹோமில், முதியோர் இல்லத்தில், கைவிடப்பட்ட நிலைமையில விதவையா, திக்கற்ற பிள்ளையா எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்கப்பா. அவங்க பக்கம் எங்கள் ஆத்மா சாயறதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய கருத்து வெளிப்படுத்துங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரிங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாட எங்களுக்கு கிருபை தாங்க. நைட் ஷிஃப்ட்டில் நைட்டு டிரைவிங்கில் எங்களுக்கு குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் மறுபடியும் கிருபை தந்து அப்பா உங்கள் பிள்ளைகள் மேலே மனம் இறங்கி உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்கள் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து தீர்காயுசு தந்து எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் மறுபடியும் சந்ததி ஆசிரிங்க. குடும்பங்கள் பழுகி பெருகட்டும். வம்சத்தை ஆசிரிங்க. தலைமுறை ஆசிரிங்க. வியாபாரத்தில் இருக்க குடும்பத்தை ஆசிரிங்க. கம்பெனி வச்சுருக்காங்க ஆசிரிங்க. வேலைக்கு போகிறாங்க ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனைக்கு எல்லா உபத்திரத்தில் மாற்றித்தாங்க. சந்ததி ஆசிரியக்கப்படணும். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஏற்ற துணைத்தாங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ கிறிஸ்துவனுடைய அன்பை அப்பா வெளிப்படுத்த அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்க சுவிசேஷ அறிவிக்க கிருபை தாங்க. உங்களுடைய பாதங்களை தாழ்த்தி விடுறோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். இடவங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள்.
கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் வம்சத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.